தாய்லாந்தில் இன்று நடைபெறும் 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். உச்சி மாநாட்டின் கருப்பொருள் பிம்ஸ்டெக் முன்னேற்றம், மீள்தன்மை, வெளிப்படைத்தன்மை என்பதாகும். இதன் உச்சி மாநாட்டில் பாங்காக் தொலைநோக்கு 2010 எனும் பிரகடனம் நிறைவேற்றப்படும். பிம்ஸ்டெக் அமைப்பின் எதிர்கால நடவடிக்கை குறித்த பிரகடனத்தையும் உச்சி மாநாடு உறுதி செய்யும். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பாங்காக்கில் உள்ள அரசு இல்லத்தில் அந்நாட்டு பிரதமர் சுனபத்ராவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இரு தரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு, சிறு குறு நடுத்தர தொழில்கள், கைவினை மற்றும் கைத்தறி துறைகள் உட்பட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி, கடல்சார் அண்டை நாடான இந்தியாவும் ஆசியாவும் பரஸ்பர நலன், பிராந்திய ரீதியான அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதாகவும் வளர்ச்சி பாதை கொள்கையை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு குறித்து இந்தியா கவனத்துடன் ஆய்வு செய்து வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விஷயம் தொடர்பாக இந்திய தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கை குறித்து ஆய்வு செய்த பின்னர் அதனால் உருவாகும் வாய்ப்புகள் பற்றி ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கையின்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு 27% வரி விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம், செப்பு காசுகள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 4400 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 29.5 மில்லிமீட்டர் நீளமும் 6.6 மில்லிமீட்டர் சுற்றளவும் கொண்ட செம்பினால் ஆன அஞ்சனக்கோல் கிடைக்கப்பட்டுள்ளது. பண்டைய தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையையும் அவர்கள் அன்றாடம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பொருட்களை பயன்படுத்தியதையும் இக்கண்டுபிடிப்புகள் உலகிற்கு பறைசாற்றுவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பெண்ணின் தற்கொலைக்கு காரணமான கணவர் மற்றும் கணவரின் பெற்றோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் தமது மகன் தினேஷிற்கு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உறவுக்கார பெண் வைஷ்ணவியை கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தார். சென்னையில் பணியாற்றி வரும் தினேஷிற்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பது வைஷ்ணவிக்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கேள்வி கேட்ட அவரை கணவரும் கணவரின் பெற்றோரும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணையில் கணவர் தினேஷ் மற்றும் அவரது பெற்றோருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 80 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய ஹைதராபாத் அணி 12வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள 16வது லீக் ஆட்டத்தில் லக்னோ, மும்பை அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மனிஷ் ரத்தோர், ஹிடேஷ் அபினாஷ் ஜம்வால் ஆகியோர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதனால் இந்த போட்டியில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தொடரில் ஆடவருக்கான 55 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மனிஷ் ரத்தோர் ஆஸ்திரேலியாவின் யூசுப் சோட்டியாவை தோற்கடித்தார். ஆடவருக்கான 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் ஹிதேஷும், ஆடவருக்கான 65 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் அபினாஷ் ஜெய்ஸ்வாலும் தங்கள் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றனர்.